இன்றைக்கி நம்ம வீட்டு கார்டன் பார்க்கலாம். சின்ன தோட்டம் தான். பாருங்கள், துளசி செடி இருக்குது. பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில், பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வளர்ந்துட்டுருக்கு. இது பச்சை மிளகா ஒரு கவரில் தான் வச்சுருக்கோம். அதில் வெஜிடபிள்ஸ் வேஸ்டெல்லாம் போட்டது, அதோட மிக்சிங் மண்ணும் கலந்துருக்கு. இதோ பச்சை மிளகாவில் இப்போ தான் பூ பூத்து வருது, காய்க்க போகிற சமயம் ஆயிடுச்சு. இது முடக்கத்தங்கீரை உடம்பு வலிக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் ஒரு செடி வளர்க்குறோம். இதுவும் பச்சை மிளகா தான். இதோ இங்கே பாருங்கள், மருதாணி கூட இருக்குது. மருதாணி மகாலட்சுமி கடாட்சம் கைக்கு வைக்கிறதுக்காண்டி மருதாணி கூட இருக்குது. இங்கே கொஞ்சம் படித்தேன், இப்போ தான் வச்சுருக்கு. கொஞ்சம் வளர்ந்துருக்கு, ரொம்ப பெருசாக வரல. அதுக்கப்புறம் தருணச்சி பச்சைன்னு சொல்லுவாங்க, அந்த சப்ஜா சீட்ஸ்லாம் இதில் எடுக்குது. அந்த செடி 2 நாள் வந்திருக்கு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு பாவக்காய் காய்ச்சது. நான் பழுக்காமல் அப்படியே விட்டுட்டேன். அது அப்படியே இதுலேயே பழுத்து விதை இருக்குது. இது இனிமேல் தான் எடுத்து விதைக்கு போடணும். பிடிக்கக்கூட இல்லை, எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொடி பாவக்காய், ஒரு நாட்டு பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியலை எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் இந்த ரோஸ் செடி டெய்லி ஒரு பூ இருக்கும். இப்போ பூத்து முடித்து இப்போ தான் ஒரு சீசன் முடிஞ்ச மாதிரி இருந்தால் இப்போலாம் மொட்டு வந்திருக்கு. இது நாட்டு ரோஸா, பன்னீர் ரோஸா ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரோஸ். அப்புறம் இதுவும் பச்சை மிளகா தான். இப்போ தான் காய்க்கிறது. காந்தாரி மிளகா, கேரளாவில் ஃபேமஸே காந்தாரி மிளகா தான். ஒரு கும்பலுக்கு இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஓமவல்லி, கற்பூரவல்லி, நவரி இலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இலை சளிக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், செடியில் இலையே கொஞ்சம் தான் இருக்குது. செடியே தாங்க முடியாத அளவுக்கு ஒரு காய் காய்ச்சி நிற்கும் பார்த்தீங்களா, தெரியுதா. பச்சை மிளகா. அப்புறம் மணத்தக்காளி கீரை, இந்த பாருங்கள், குடல் புண்ணு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது. மணத்தக்காளி கீரை இருக்குது. இது ஒரு சின்ன இடத்துக்குள்ளே இதிலேருந்து இவ்வளோதான் இருக்குது. இந்த சின்ன இடத்துக்குள்ளே பச்சை மிளகா, மறிக்குழந்தோ கூட சேர்ந்த இன்னொரு செடி இருக்கும் தெரியுமா, அந்த செடி கூட இருக்குது. அதெல்லாம் காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டு வச்சு இதெல்லாம் நல்லபடியாக வளருது. ஒரு தக்காளி வட்டி வச்சேன், தக்காளி இங்கே இருக்குன்னு தெரியலைங்க. வரேன், தக்காளி செடியும் கூட வச்சுருக்கேன். ஆனால் தக்காளி மட்டும் அட்ரஸ் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்குது.